இவரும் தர்மம் என்பதற்கு ஒரு டெபினிஷன் சொல்றார். அவர் சொன்னார்ல, தர்மம்னா என்ன? தாழ இருப்பவரை தாங்கி பிடிப்பதுவே தர்மம் என்று வைகுண்டர் சொன்னார் இல்லையா? இவர் தர்மம் என்பதை எவ்வாறு விளக்குகிறார் என்றால், தர்மம்னா என்ன? தர்மம்னா தன்மை, என்னுடைய இயல்பு, சுபாவம், அது தர்மம். என்னுடைய தர்மமாக எது இருக்க முடியும்? என்னுடைய இயல்பு எதுவோ அதுதான் என்னுடைய தர்மமாக இருக்க முடியும், என்னுடைய இயல்பாக சுபாவமாக இருக்க முடியும். அப்ப என்னுடைய இயல்பு எது? என்னுடைய இயல்பு என்பது இரக்கம். எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற, சிலர் வீரராக இருப்பார், சிலர் அறிவாளியாக இருப்பார், சிலர் கூச்சம் நிறைந்தவராக இருப்பார். அந்த இயல்புகள் எல்லாம் மாறுபடலாம். ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருடைய உள்ளத்திலேயும் இருக்கிற ஒரே ஒரு ஊற்று இரக்கம் என்கிற, தயை என்கிற அந்த ஊற்று எல்லாருக்கும் பொது. ஆகையினால் உயிர்களினுடைய இயல்பு, பொது இயல்பு என்ன என்று கேட்டால் தயை அல்லது இரக்கம். அது எனக்கு இருக்கிறது என்பதை நான் எப்படி உணர்ந்து கொள்வது? பசியின் வழியாக அது உங்களுக்கு உணர்த்தப்படும். இன்னொருத்தனுக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு சின்னதா ஒரு மனக்கவலை வரும். ஏன் வரும்னா, நமக்கும் பசிக்கும். நமக்கு பசிக்கும் போது அந்த பசி துன்பம் எவ்வளவு தீவிரமானது என்பது நமக்கு புரியும். ஆகையினால் அடுத்தவனுக்கு பசிக்கும் போது எனக்கு பசித்தது போலத்தான் அவனுக்கும் பசிக்கும் என்று எனக்கு விளங்கும். அப்படி விளங்கும் போது அவனுக்கு நான் ஏதேனும் செய்வேன் அல்லது அவனுக்காக மனம் வருந்தவாவது செய்வேன். ஆகையினால் பசி என்பது ஒரு உபகார சக்தி. அது உங்களுக்கு எதையோ ஒன்றை அறிவுறுத்துகிறது. இந்த உங்களுக்கு இரக்கம் இருக்கிறது. நீங்கள் இயல்பில் உங்களிடத்தில் ஒரு சிறிய ஊற்றின் கண் ஒன்று இருக்கிறது. அது இரக்கம் என்கிற நீரை சுரந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஊற்றினுடைய வாயை பெரிதாக்கி விடுவது உங்களுடைய திறன். ஆனால் ஊற்று எல்லாரிடத்திலேயும் இருக்கிறது. அதை பொத்து விடுவது மட்டும்தான் பாக்கி என்கிற அடிப்படையில் இரக்கத்தை பொதுமையாக வைத்து, இந்த இரக்கத்தின் வழியாக அற்றார் அழிபசி தீர்த்தல் என்பதை தலைமை கடனாக வைத்து, இதையே தன்னுடைய தர்மமாக வள்ளலார் முன்வைக்கிறார்.